வணக்கம். நான் உங்கள் தோழி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஒரு 2 வாரமாக பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோவா டெஸ்ட்டஸ் நம்ம கண்டக்ட் பண்ணலை. ஏன் அப்படின்னா ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் கண்டக்ட் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடுங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஸோ இந்த ஒரு டிசம்பர் மாதத்தில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம், அதற்கான ஃபுல் பிளான், ஸோ என்னென்ன டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம், டெஸ்ட்டு எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறது இந்த மாதத்தில் 3 சப்ஜெக்ட் மட்டும் தான் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா தமிழ், தென் ஜிகே, அதுக்கப்புறம் சயின்ஸ். ஜிகேலே சயின்ஸ் வந்துடும். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் அப்படின்றது நம்ம ஜிகேக்குள்ளே சேர்த்து படிக்க மாட்டோம். குரூப் 4க்கு படிக்கிற பாதி பேர் படிக்க மாட்டோம். ஸோ அந்த சயின்ஸ் இந்த 3 சப்ஜெக்டை மட்டும்தான் இந்த மாதத்தில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ். ஸோ தமிழ் எடுத்துக்கலாம். தமிழ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் முடிச்சாச்சு. அதே போல் 9th ஒரு டேர்ம் மட்டும் முடிச்சிருக்கோம். இன்னும் 2 டேர்ம் டெஸ்ட் இருக்குது. அதை தவிர்த்து மிச்சம் பார்த்தோம் அப்படின்னா 8th 7th 6th அதுக்கப்புறம் 11th and 12th. ஸோ 11th and 12th நம்ம இப்போ தொட போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதத்தில் 11th and 12th கிடையாது. ஸோ 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழை மட்டும்தான் இந்த மாதத்தில் படிக்க போகிறோம். ஏன்னா நம்ம தமிழில் ஓரளவுக்கு நம்ம படித்து நம்ம ஒரு 100க்கு ஒரு 80 மார்க் அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டாலே நமக்கு அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். அதுவும் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே நம்ம முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேலை அங்கேயே 50% உறுதியான மணி தான். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 50%க்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கிறத திரும்ப படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வெற்றி அப்படின்றது 100% கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கை எவ்வளோ அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். சப்போஸ் அப்படி முடிக்க முடியல அப்படின்னா மேக்ஸிமம் 7th வரைக்கும், இப்போ நம்ம பின்னாடி ஆர்டராக 10th 9th 8th 7th தான் வந்துட்டுருக்கோம். ஸோ அப்போ அந்த 7th வரைக்கும் மேக்ஸிமம் கண்டிப்பாக முடிச்சிருவோம். ஸோ இதுதான் தமிழுக்குரிய ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஜிகேலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10th ஆல்ரெடி ஜிகே முடிச்சாச்சு. அதே போல் 9th ஜிகே முடிச்சாச்சு. 8th ஜிகேலையும் அந்த ஒரு டேர்ம் மட்டும் பார்த்துருக்கோம். மிச்சம் 2 டேர்ம் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஜிகே பார்த்துட்டோம் அப்படின்னா 7th 6th and 8th இந்த 3 டேர்ம் மட்டும்தான் 3 ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் நம்ம ஜிகேல பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த 3 டேர்மில் என்னென்ன ஜிகேஸ் இருக்குது அப்படின்றத இந்த ஒரு மாதத்தில் நம்ம படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் சயின்ஸ். ஸோ சயின்ஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே 1ஆம் தேதிக்கு அப்புறம் சயின்ஸுக்கும் ஃப்ரீ பேட்சஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சயின்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே, ஸோ இந்த வாரத்தை விட்டுருங்க. ஸோ இந்த வாரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வாரம், அதாவது நெக்ஸ்ட்டு திங்கள் அடுத்த சனிக்கிழமை வரும்ல, அந்த சனிக்கிழமையிலேருந்து ஒவ்வொரு வாரமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 2 டாபிக் உங்களுக்கு நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அந்த 2 டாப்பிக்லேருந்து டெஸ்ட்டு ஒவ்வொரு 4 சாட்டர்டே பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். ஸோ மொத்தம் ஒரு மாதத்தில் 4 சாட்டர்டே வரும்னு வச்சுக்கோங்க. இப்போ 4 டெஸ்ட் இருக்கும். 4 into 2 8 டாபிக்ஸ். ஸோ சயின்ஸில் 8 டாபிக் அப்படின்றது ஒரு ஓகே, எதுவுமே படிக்காமல் போகிறதுக்கு 4 8 டாபிக் படிச்சுட்டு போகிறது, அது முக்கியமான கொஸ்டின் ஏரியா டாபிக் படிச்சுட்டு போகிறது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3, ஸோ தமிழுக்கு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லியாச்சு, ஜிகேயில் என்ன பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் சயின்ஸ். இந்த 3 மட்டும் தான் படிக்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 மட்டும் தான் படிக்க போகிறோம். ஏன் இந்த 3 மட்டும் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா மிச்சது எல்லாமே உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே கரண்ட் அஃபேர்ஸ் இப்போத்துலேருந்து நம்ம படித்தாதான் எக்ஸாமுக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு வாரத்தினுடைய இறுதியில் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த வாரத்தில் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃபாக கொடுத்துருவோம். ஸோ அந்த பிடிஎஃப்ல இருந்து நீங்கள் அதை படிக்கணும். ஸோ படித்ததுக்கப்புறம் ஒரு நாள் கண்டிப்பாக லைவ் டெஸ்ட் இருக்கும். ஸோ பிடிஎஃப் டெஸ்ட் கிடையாது, லைவ் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை நம்ம கொண்டு போக போகிறோம். தென் மேக்ஸ். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸ் நம்ம டெய்லியும் படித்தே ஆகணும். ஸோ அதை டெய்லி நம்மளால் கொடுக்க முடியாது. ஆனால் மேக்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்தெந்த டாபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத உங்களுக்கு இன்டிமேஷன் நம்ம சொல்லிடலாம். அந்த சொன்னதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏற்றாப்புல அதை நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 15ஆம் தேதிக்கு மேலே நான் அவைலபிளாக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸுக்கு என்ன அப்படின்றத நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த 4 விஷயம் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தமிழுக்கு ஃபுல் ஸ்டாண்டர்டாக நம்ம 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டாக படிக்க போகிறோம். ரெண்டாவது ஜிகேக்கும் அதே 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஜிகேவை
படிக்க போகிறோம். 3வது சயின்ஸ். ஸோ சயின்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே சயின்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். 2 டாபிக் வந்து என்ன செய்வோம், சிலபஸில் வந்து நம்ம கொடுத்துருவோம். அதை நீங்கள் படிக்கணும். ஸோ படித்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே தான் வரணும். ஸோ நடுவில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கலாம். ஸோ நான் வந்து கொஷின் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் லேட் ஆச்சுன்னா, அப்போ இன்னொரு நாள் லேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அடுத்தடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. திரும்ப கொஷின் எப்போ வருதோ அப்போ வந்து போட ஆரம்பிங்க. ஏன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இன்னும் சரியாகலை. கொஞ்சம் நார்மலாக தான் ஆகியிருக்கேன். இன்னும் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டில் தான் இருக்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு கொஷின் ஒரு நாள் முன்ன பின்ன தான் வந்து இருக்கும். நீங்கள் அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்துட்டு படிக்கிறத கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. எப்படி இருந்தாலும் டெஸ்ட்டு வந்து அந்த விட்ட போர்ஷன்லேருந்து டெஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக வரிசையாக அப்லோட் பண்ணோம். அப்போ நீங்கள் அது திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு படிச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப மறக்காத மாதிரி இருக்கும். ஸோ நான் கொஷின் போடலை அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்து படிக்காமல் இருக்காதீங்க. அப்படி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு இது கிடையாது. ஸோ நான் இன்றைக்கி கொஷின் போட லேட் ஆயிடுச்சு, இல்லை ஒருவேளை கொஷின் வரலை அப்படின்னா நீங்கள் அடுத்த சப்ஜெக்டை அதை வச்சுட்டு அதுக்கு அடுத்து என்ன படிக்கணும், அடுத்து என்ன சிலபஸ் கொடுப்பாங்க அப்படின்றது உங்களுக்கே ஆல்மோஸ்ட் தெரியும். ஸோ அப்படி இல்லைனாலும் நான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் அடுத்து கண்டினியூஸாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ எனக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஒரு நாள் முன்ன பின்ன வந்து ஆகுது. ஸோ அதனால தான். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ராபேக்காக ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால தான் என் ஹெல்த் இஷ்யூஸையும் மீறி நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வந்து இன்னும் வந்து கொஷின்லாம் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு தெளிவாக படிக்க ஆரம்பிங்க. ஸோ கொஷின் அவங்க இப்போ நான் போடலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய வெற்றி தான் அது பாதிக்கும். ஸோ நான் கொஷின் போடலைனாலும் அவங்க நாளைக்கு இன்னொரு நாள் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்கிறத படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து எப்போவுமே வந்து வெற்றி அப்படின்றது கிடைக்கும். ஸோ 2021 நீங்கள் வேலை வாங்கணும் அப்படின்னா உண்மையிலே காம்படிஷன் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போலாம் ஒரு சில பேர் என்கிட்ட பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து செகண்ட் ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து இப்போ ரிவிஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம், ஆல்ரெடி நான் ஒரு டைம் படிச்சுட்டோம், இப்போ வந்து ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாருமே இப்போ தான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. டெஸ்ட்டு அப்படின்றது வந்து கண்டிப்பாக போடணும். ஸோ நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு கரெக்ட் டைமில் போட பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணாமல் அடுத்த சப்ஜெக்டை நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. டெஸ்ட்டுக்குரிய கொஷின் எப்போ வருதோ அப்போ வந்து அந்த டெஸ்ட்டை போடுங்க. அதுதான் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னும் இந்த ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கொஷின் வந்து கரெக்டாக ரெகுலர் டைமில் என்ன டைமிங்கில் சொல்கிறோமோ அதே டைமிங்கில் வந்து டெஸ்ட்டு வந்து வரும். அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டில் தான் வந்து இருக்கும். ஸோ ஒரு நாள் முன்ன பின்ன அப்படின்றது வந்து டெஸ்ட்டு வந்து போயிட்டுருக்கும். ஸோ தெளிவாக வந்து வச்சுக்கோங்க. தமிழுக்கு வந்துட்டு 6 to 10th வரைக்கும் கூடிய தமிழை முடிக்க போகிறோம். ஜிகேக்கும் 6 to 10th வரைக்கும் கூடிய ஜிகே முடிக்க போகிறோம். அதே போல் சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வாரம் கரண்ட் அஃபேர்ஸ், முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸை நம்ம இப்போத்துலேருந்து படித்தா தான் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்தில் நம்ம பண்ண போகிற விஷயங்கள். மேக்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 15ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து PDF மூலமாக டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்துட்டு ஸோ இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த ப்ராசஸ் தான் வந்து ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில புது மாற்றங்களோட வந்து கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து வேறு லெவலில் தான் கொண்டு போக போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்றது நான் 15ஆம் தேதிக்கு மேலே உங்ககிட்ட நான் கன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ தெளிவாக படிக்க ஆரம்பிங்க. காம்படிஷன் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. தயவு செஞ்சு படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.